தோரணமலை முருகன் கோயிலுக்கு வந்துருக்கிறோம். திருக்கோயில் தோரணமலை முருகன் நுழைவாயில். தோரணமலை ஆர்ச்சி இங்கே ஸ்டார்ட் ஆகுது. கீழே அடிவாரத்தில் சாமிகள் இருக்காங்க, முருகன் எல்லாமே இருக்காங்க. இது முடிச்சுட்டு மேலே ஏற போகிறோம். இங்கே டாப்புக்கு போகிறோம். பாருங்க ஸ்டார்ட் ஆகுது கோயிலுக்கு. இந்த பக்கம் கிரிவல பாதை இருக்குது, தனியாக கிரிவலமும் போகிறாங்க. இந்த பக்கம் இது கிரிவல பாதை, இந்த பாதை வழியாக போகிறாங்க. நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக மேலே ஏறி போகிறோம். 1000 படி மேலே இருக்குங்கிறாங்க. ஏறலாம். படி ஏற ஆரம்பிச்சிட்டோம். நானும் மாஸ்டரும் நம்ம எல்லா வழியும் வருவாப்பில் மாஸ்டர். மலை மேலே ஏறிக்கிட்டே இருக்கோம். நம்ம பாதி தூரம் கூட வரல, ஆனால் வியூ சூப்பராக இருக்குது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. படி நல்லா இருக்கு, நல்லா மூச்சு வாங்குது. சத்தம் கேட்கலாம், காட்டில் பூச்சிகள் சத்தம் இவ்வளோ சத்தம் அதிகமாக இருக்கு பாருங்க. எல்லா காடு நல்ல மழை, சரியா வியூ. எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலைகள் அருமையான. ரெண்டு பாதையாக போகுது. தீர்த்தத்தை பார்த்து போகுது, இது கோயிலை பார்த்து போகுது. மேலே வியூ. கோவில் திருப்பி நடந்துகிட்டே இருக்குது. மேலேருந்து மண் மூட்டை, சிமெண்ட் மூட்டைலாம் மேன் பவர்லாம் கொண்டு போகிறாங்க. மேலே போகிறாங்க பாருங்கள். இந்த கோயிலில் பல சிறப்புகள் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ராமர் பாதம்னு சொல்லியிருக்கு. ராமர் இந்த பக்கம் போகும்போது ராமர் பாதம் அந்த பாறையில் இருக்க மாதிரி இருக்கும். அதுபோக உலகத்திலேயே இங்கே தான் கபால அறுவை சிகிச்சை பண்ணதாகவும் சொல்கிறாங்க. கபால அறுவை சிகிச்சைனா ரிஷிகள் முனிவர்கள் வந்து இந்த இடத்துல தான் கபால அறுவை சிகிச்சை பண்ணதுக்கான தடங்கள் இருக்குது, மருந்து இடித்த இடங்கள் இருக்குதுன்னு சொல்லி மேலே சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான புனித தலம். நிறைய மருத்துவ குறிப்புகள் எல்லாமே இங்கே இருந்தால் ரீட் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. தனிமையில் இருக்க போகிறேன். முடிந்தால் என்னை எல்லாரும் அங்கு வந்து பாருங்கள். முடிச்சாச்சு, கீழே இறங்கிட்டு இருக்கோம். விருப்பம் கீழே இறங்கிடலாம். ஏற தான் கஷ்டம், இறங்க ரொம்ப ஈஸி. ரொம்ப அழகாக இருக்குது. வியூவை பாருங்கள், எத்த மாதிரி இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது கோயில். அப்படி வந்து மலை மேலே வந்து முருகனை பார்த்தாச்சு. வெற்றி மிளகாக மலை ஏறி முடித்தாச்சு. சோரண மிளகா தரிசனம் பண்ணியாச்சு. அடிவாரத்துக்கு வந்துட்டோம். என்ன காமிக்க மாட்டேங்குது. கடைசி ஸ்டார்டிங்கில் உள்ள மண்டபம். இங்கே குரங்குகளை பாருங்கள், நிறைய இந்த ரக குரங்குகளாக இருக்குது. இது நார்மலாக உங்களுக்கு இது குரங்குகளுக்கு முகத்தில் கருப்பாக இருக்காது, அதில் கருப்பாலாம் இருக்குது. கீழே வாங்கியாச்சு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞாயிற்றுக்கிழமைகள் ஃபுல்லாக கோயிலில் அன்னதானம் நடக்கும். அன்னதானம் சாப்பிட தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். போனோம், அன்னதானம் சாப்பிட்டு சிறப்பாக சாமிட்டு கிளம்புவோம். அன்னதானம்
நானும் சாப்பிட போகிறோம். கோயிலில் சூப்பராக இருக்கு. பாருங்க சூப்பராக இருக்கு. கோயில் அண்ணாலும் எப்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க பொங்கல் சாம்பார். தேங்க்யூ முருகா. சோரணமலை முருகனை முடிச்சாச்சு, கிளம்பியாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பப்பாய்.